வணக்கம் எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களால் நான், உங்களுக்காக நான், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனலை வாழ வைத்திருக்கும் பொதுமகளாகிய உங்களுக்கு என்னென்றும் நன்றியுடன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் சலாம். லார்ட் சலாம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாம் நீயே ஆண்டவன் நீங்கிற மாதிரி தான் லார்ட் சலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புள்ள அவரோட பெண், அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கத்தில் வர இந்த படம் தான் லார்ட் சலாம். லைக்கா ப்ரொடக்ஷன் நிறுவனம் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அமைச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், சித்தார்த் மற்றும் ஒரு புதுமுக கதாநாயகி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட முன்ன தம்பி ராமையா, செந்தில், ரஜினிகாந்துக்கு ஜோடியா நிரோசா, ஜீவிதா, ஆர்டிஸ்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது அவரை சங்கின்னு இப்போ சமீபத்தில் அடிபட்டு இருக்கிறதுனால அவர் இப்போ வந்து முஸ்லீமாக மாறின மாதிரி ஒரு அற்புதமான முஸ்லீமும். அதாவது படத்தோட கருன்னு பார்த்தீங்கன்னா அல்லாவும் ஆண்டவனும் ஒன்றுன்னு தான் சொல்கிறாங்க. நீ மாதாவை கும்பிடு, நான் மேரியை கும்பிட்றேன். நாங்கள் அல்லாவை கும்பிட்றோம், நீங்கள் ஆண்டவனேங்கிறீங்க, நாங்கள் அல்லாங்கிறோம். அந்த அடிப்படையில் தான் பேசியிருக்காங்க. இது ஒரு 2 ஊர் தகராறு. வழக்கம் போல் ஒரு சினிமா ஃபார்முலா தான். இதில் லிவிங்ஸ்டன் நடிச்சிருக்காரு. ஹீரோவோட அப்பாவா ரஜினிகாந்துக்கு ஒரு நல்ல ஒரு நண்பராக, சூப்பர் ஸ்டாரோட நண்பராக நடிச்சிருக்காரு. கொஞ்ச நேரமே வந்தாலும் தெளிவாகவே நல்லாவே இருக்கார். வில்லன் வழக்கம் போல் வில்லன் இருந்தால் தானே படம் ஓடும். அந்த அடிப்படையில் வில்லன் இருக்காங்க. இந்த கதையில் வந்து திரைக்கதை வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினச்சோம்னா, காந்தாரா இந்த மாதிரி படங்கள்லேருந்து மக்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, தெய்வங்கள் உள்ள படங்களை. அதனால ஒரு மாரியத்தா எதுக்கு கிளம்புதுன்னு தெரியல. வாயில் வேப்பிலையை கடிச்சிக்கிட்டே இடத்துலையே தான் உட்காந்துருக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் எங்கே போகுதுன்னு தெரில. காந்தாரால ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். இதில் அந்த மாரியத்தா ஒட்டவே இல்லை. ஊனு பல்ல கடிக்குது. எதுக்காக இந்த மாரியத்தா கடிக்குதுன்னு தெரில. பட் தான் பையனை கையை ஒடிச்சோன்னே பழி வாங்குற மாதிரி வழக்கம் போல கதை தான். ஆனாலும் குறை இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். படம் நந்து. இவர் யாருங்கன்னா போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக விட்டுறல, ரொம்ப ஃபேமஸான அவர் தான். இந்த படத்துலையும் வில்லன். காலா அந்த மாதிரி படங்கள் நடிச்சிருப்பார். அவரோட பையனா நல்லாவே பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் பொருந்திருக்குன்னு தான் சொல்லலாம். போஸ்டர் நந்து இனிமேல் நடிகர் ஆகிறது உத்தமம். ஏன்னா அற்புதமான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஊர் தலைவராக. படம் லார்ட் சலாம் பார்க்கலாம். ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்த முடியாத காரணம் என்ன, இது ரஜினி படங்கள் ஐஸ்வர்யா தனுஷோட படம். அதில் அவங்க அம்மா, அதாவது பொண்ணோட டைரக்ஷனில் அப்பா நடிச்சிருக்கான்னு தான் சொல்லலாம். நீங்கள் முழுசாக ரஜினி நம்பி வராதிங்க. வருவார் ரஜினி, அங்கங்கே தன் பிள்ளைக்காக வந்துட்டு போகிறார். வெகு நாட்களுக்கு அப்புறம் நடிகர் செந்தில் சாமியாண்டியாக நடிச்சிருக்காரு. ஒரு கோயில் பூசாரியா. அவரோட சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே. இந்த ஊர் கூடி தேர் இழுக்கிறது தான் கதை. அதை நாங்கள் சொல்கிறத காட்டினா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தேரை இழுக்காங்களா இழுக்கலையாங்கிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தம்பி ராமையாவோட கேரக்டர் அற்புதமான கேரக்டர். எல்லாருமே அவங்கவுங்க கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள் நிறைவாக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மிச்ச படங்கள், இந்த படங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்களை வச்சு ஒரு நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிரோசா யாரையுமே குறை சொல்ல முடியாது. ரொம்ப அற்புதமாக ஃபைட் மாஸ்டர். அவர் அர்ஜுன் படங்கள்லாம் ஃபைட் மாஸ்டராக இருந்தவர். இதில் ரஜினிகாந்த் ஒரு பிஏவா கூடயே வர்றாரு. காலின்னு அவரோட நடிப்பையும் கூட பாராட்டியே தான் ஆகணும். படம் பஞ்சம் இல்லாமல் ஊர் கூடி தேர் இழுத்தாங்களா, போய் தேர் நிலை சேர்ந்துச்சாங்கிறதா கதை. போய் பாருங்கள். லார்ட் சலாம். அல்லாவும் ஆண்டவனும் ஒன்றுன்னு தான் சொல்கிறாங்க. நேர்களே, இது போல் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். உங்களால் நான், உங்களுக்காக நான். தொடர்ந்து எடிசன் டாக்கீஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.